ஷர்மா குடும்பத்துக்கு சேர்ந்த மருமக நேஹா அவளுடைய சின்ன வயசு தோழியான மெஹக் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. என்ன சொல்ற மெஹக், எப்ப பார்த்தாலும் ஒண்ணு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்ல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க மாமியார் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவரு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலையிலேயே இருக்காரு. ஒரு நாள் பூரா எனக்கு போர் அடிக்குது. சரி, என்னை பத்தி விட, நீ சொல்லு. நீ அடுத்து என்ன யோசிச்சு வச்சிருக்க? வேற என்ன யோசிக்க போற? என் பிள்ளைங்கள பத்தி மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். அவங்களோட அப்பா அவங்கள எதுக்காக விட்டுட்டு போனாருன்னு தெரியுமா? 3 குழந்தைங்களோட பாரத்தை சுமக்க முடியாதுன்னு. 3 குழந்தைங்களும் ஒன்னா பிறந்தா அதுல நான் என்ன பண்றது? மெஹக், நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? இருக்கிறது ஒரு வாழ்க்கை. உன் புருஷன் மட்டும் இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்ல. சரி விடு, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ பசங்களுக்கு லீவு தானே? ஆமா, பசங்க எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியும்ல, என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போனதுல இருந்து அப்பா அம்மா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கிறதுனாலதான் என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போனதா அவங்க என்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, பசங்களை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் இங்க வா. அவங்களுக்கும் ஒரு சேஞ்சஸா இருக்கும். நாமளும் சின்ன வயசு விஷயம் எல்லாத்தையுமே பேசலாம். இந்த ஐடியாவும் நல்லாதான் இருக்கு. சரி, நான் வந்துடுறேன். அப்படி சொல்லி மெஹக் கால் கட் பண்ணா. அப்போ நேஹாவோட வீட்டு டோர் பெல் ரிங் ஆச்சு. நேஹா டோர் ஓபன் பண்ணப்போ அங்க அவருடைய புருஷனும் மச்சினனும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க, இப்பதான் 2 பேருக்கு வீட்டுக்கு வர டைம் கிடைச்சுதா? என்னங்க, நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் கொடுக்குறேன். தம்பி, நீங்களும் போயிட்டு சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படி சொல்லி அகில் அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டான். அப்ப நேஹா அகிலையே பாத்துக்கிட்டு இருந்தான். அட, என்ன பாக்குற நேஹா? பாத்தீங்களா அவன் கண்ணு எப்படி செவந்து போயிருக்குன்னு? என் மச்சனை எப்படி தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கலங்க. நீங்க அவன் கொஞ்சம் சமாதானமாகட்டும்னு உங்க கூட வேலைக்கு கூட்டிட்டு போனீங்க. ஆனா அங்க வேலை செய்ய அவனுக்கு பிடிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. கொஞ்சம் கொஞ்சமாவ சரியாயிருவா. சொல்லத்துக்காக நாம வாழ்க்கைய நாசமாக்க முடியாது இல்ல. நீ அதை பத்தி கவலைப்படாத. அப்படி புருஷன் சொன்னதை கேட்டு நேஹாவும் சரி அப்படின்னு சொல்லி அதை பத்தி யோசிக்காம புருஷனுக்கு சாப்பாடு போட்டான். அடுத்த நாள் காலையில நேஹா, இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணிருக்கேன். இப்போ ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? பாசமா போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கால. குடு குடு குடு. வா, நீயும் ஒன்னா உட்காந்து சாப்பிடு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீங்க குடிங்க. நேஹா திரும்பி பார்த்தப்போ அங்க அகில் நின்னுக்கிட்டு இருந்தான். அகில், நீ இப்ப வந்த? உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. அட, அதெல்லாம் விடு. முதல்ல நீ எங்கிருந்தன்னு சொல்லு. உங்களுக்கு என்ன, நான் எங்கே வேணாலும் போவேன். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. உங்கள் கூட நான் வேலை மட்டும்தான் பார்க்குறேன். உங்களோட தேவையை நான் பூர்த்தி பண்ணுறேன். அதை மட்டும் நினச்சி சந்தோஷமா இருங்க. அப்படி சொல்லி அகில் அவனுடைய ரூமுக்கு போயிட்டான். சஞ்சய் அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. நேஹாவும் சும்மாதான் நின்னுக்கிட்டு இருந்தா. இந்த பையன் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ. அப்படி மதியம் 2 மணி ஆச்சு. ஆனா நிக்கில் ரூமை விட்டு வெளியில வரவே இல்லை. நேஹா போய் அடம் பிடிச்சு கூப்பிட்டதுனால நிக்கில் வெளியில வந்தான். நிக்கில் உட்காரு, நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி, பரவாயில்ல, விடுங்க. அப்போ வாசல்ல யாரோ கூப்பிடுற குரல் அவளுக்கு கேட்டுச்சு. நேஹா, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், எப்படி இருக்க? மெஹக், வந்துட்டியாடி? இவ்வளவு நேரமா நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுல எனக்கு கால் தான் ரொம்ப வலிக்குது. உன் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல? 3 பேரும் ஒன்னா தானே பிறந்தாங்க. 3 பேரும் ஒன்னா இப்ப 6 வயசுக்கு வளர்ந்துட்டாங்க. மெஹக்கு 3 குழந்தைங்க. அவங்க 3 பேருக்கும் 6 வயசு. மெஹக் பார்க்க ரொம்ப யங்கா தான் இருந்தா. அவளை பார்த்தா 3 குழந்தை பெத்த அம்மா அப்படின்னு யாருமே நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. நேஹா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. வாங்க உக்காருங்க. நான் இப்போ ஆபீஸ் போறேன். சாயங்காலம் சந்திக்கலாம். சரிங்க. சஞ்சய் வேலைக்கு கிளம்பி போயிட்டான். நிக்கில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரி, நீங்க அங்க உட்காருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். மெஹக் நிக்கில பார்த்தா. யாருது? வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க பதிலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா நிக்கில் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கவே இல்லை. என்ன இக்னோர் பண்றீங்களா நீங்க? வாட் தி ஹெல், இந்த வீட்ல நிம்மதியா சாப்பாடு கூட சாப்பிட முடியல. அப்படி நிக்கில் சத்தமா கத்திட்டு அங்கிருந்து உள்ள போயிட்டான். அவன் ரொம்ப சத்தமா கத்துனது கிச்சன்ல இருந்த நேஹாவுக்கு கேட்டு வெளியில வந்தா. என்னாச்சு மெஹக், ஏதாவது பிரச்சனையா? தெரியல, நான் ஓவரா கூட அந்த பையன் கிட்ட பேசல. ஆனா அதுக்குள்ள அந்த பையன் கோச்சு எழுந்திரிச்சிட்டு போறான். யார் அந்த பையன்? எதுக்கு இப்படி இருக்கா? என்னோட மச்சினன் தான் மெஹக். அந்த பையன் கொஞ்சம் அப்படிதான். யாரும் உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுல, அதனால முடிஞ்ச வரைக்கும் அவனை விட்டு நீ தள்ளியே இரு, சரியா? நேஹாவுக்கிட்ட அப்படி சொன்னா. அன்னைக்கு ராத்திரி நேரமும் ஆச்சு. ராத்திரி நேரம் மாடியில நிக்கில் நின்னுக்கிட்டு இருந்தான். அப்ப துணி எடுக்கிறதுக்காக மெஹக்கும் மாடிக்கு வந்தா. துணியெல்லாம் காஞ்சிருக்கும், எடுத்துடலாம். அட, இந்த பையன் எங்க இருக்கா? ஹாய்.
உங்களுக்கு தான் ஹாய் சொன்னேன். உங்களுக்கு வாய்க்கு யாராவது பூட்டு போட்டிருக்காங்களா? பேசவே மாட்டேங்கிறீங்க. ஓஃபோ, உங்களுக்கு என்னதான் வேணும்? ஒன்றும் இல்லை, நான் உங்க அண்ணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டு. வந்த கெஸ்ட்டை கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பேசலாம் இல்லையா? சிடுமூஞ்சி. உங்க பேரு தான் சிடுமூஞ்சி. உங்களோட ப்ராப்ளம் என்ன? எதுக்கு என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? இங்கிருந்து போயிருங்க. அப்படி சொல்லி நிக்கில் அங்கிருந்து இறங்கி போயிட்டான். மெஹக் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன பேசினாலும் இவன் கோச்சிக்கிட்டே போறானே. அப்படி இந்த பையனுக்கு என்னதான் பிரச்சனை? ஏதோ உள்ளுக்குள்ள இருந்து தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கு. மெஹக் நிக்கில பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே கொஞ்ச நாளும் போச்சு. முடியாது, சொன்னல ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு. இல்லை, நாங்கள் சாப்பிட்ணும். அப்போ நிக்கில் அங்க வந்தான். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அம்மா நீயும் வாயேம்மா. அது நான் பசங்க கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வா. மெஹக் நிக்கில் பசங்களோட கார்ல போனாங்க. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசலாம்ல? உங்க வேலையை மட்டும் பாருங்க. என் வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்க மேல எனக்கு கோவம் இல்லை. எதுக்கு எனக்கு இப்படி தொந்தரவு கொடுக்குறீங்க? யார் உங்களை மனசார விரும்பவே இல்லையோ அவங்களுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை விட அவங்க ரொம்ப பெருசா போயிட்டாங்களா? நேரம் கிடைச்சா யோசிச்சு பாருங்க. இந்தாங்க, உங்க வழியை தெரிஞ்சுதான் இந்த கச்சிஃபை நான் கொண்டு வந்தேன். வச்சுக்கோங்க, தேவைப்படலாம். அப்படி மெஹக் சொன்னதோ நிக்கில் அவளை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சான். நீங்க சரியா சொன்னீங்க. எனக்கு இன்னும் யாரும் இல்லை. அதுக்காக என்னோட உடம்ப நான் வீணாக்க கூடாது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிட்டா. அதே மாதிரி நீயும் பண்ணிட்டே இருந்தேன். உன்னை பார்க்கும்போது அவன் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் இப்படி பண்ணேன். இப்போ புரியுது. அவளை விட நீங்கள் நல்லவங்க. நன்றி மெஹக். அண்ணி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்கு, ஆனாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. குழந்தைங்களை எவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. நானும் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன். உங்கள் கூட வாழ்க்கையில் பயணம் பண்ணலாமா? அவங்க 2 பேருக்குமே ஒருத்தங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நிக்கில் உடனே மெஹக்கு கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய் கல்யாணமும் பண்ணிட்டான். நேஹா அதை பார்த்து சந்தோஷப்பட்டா. ஆனா அவளுடைய மாமியாருக்கு அதை பார்த்து ரொம்ப கோவம் வந்துச்சு. 3 குழந்தைங்க இருக்கிற பொண்ணு தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க கிடைச்சால என்ன? அத்தை, மெஹக் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுடைய புருஷன் தான் அவளை விட்டுட்டு போயிட்டான். அதுவும் 2 பெண் குழந்தைங்க பிறந்ததுனால அப்படி விட்டுட்டு போயிட்டான். ஆனா உங்க புள்ளைய பாருங்க, மெஹக் கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. புள்ளையோட சந்தோஷத்தை பார்த்து அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லாம போகுமா? அதனால மெஹக்க அவங்க தன்னுடைய வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? அப்பா இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. நீ தான் வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு என்ன பாத்துக்கிற. இதுக்கு மேல ரெஸ்ட் எடும்மா. உனக்கு வயசாயிடுச்சு. நானும் வேலைக்கு போறேம்மா. சரியா? சொல்லுங்க. என்ன வேலை செய்வ? 12வது படிச்சிருக்க. என்ன வீட்டுக்கு போய் வீட்டு வேலை செய்வியா? என்ன மாதிரியே இருக்கணும்னு நீயும் நினைக்கிறியா என்ன? ஆமா, வீட்டு வேலை செய்யறேன். அதுல என்ன இருக்குமா? நீயும் அந்த வேலை செஞ்சுதானே என்னையும் காப்பாத்துன. ஆஹா, ஆனா நான் உன்ன அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் உன்ன ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன். வெயில்ல கூட அனுப்ப மாட்டேன், நீ கருப்பாயிடுவேன்னு சொல்லி. நல்ல பணக்காரனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். ரொம்ப நல்ல கனவு கன்றவா. சின்னதுல இருந்து இதான் கேக்குறேன். எப்படி பணக்கார கொடுத்து கல்யாணம் பண்ணுவேன். பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுவதும் நீ உட்கார்ந்து சாப்பிடணும். என்ன மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான். உனக்கு புரியுதா? அவங்க அம்மா கல்பனா சொன்னதை கேட்டு ஈஷா கூட சிரிக்கிறா. அவங்க கணவர் இறந்து போன பிறகு அவங்க பொண்ணு ராணி மாதிரி வளர்க்குறாங்க. அவங்கள ஒரு வேலை கூட செய்ய விடாம வளர்க்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு கவலை. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா, இங்க பாருமா, எனக்கு சம்பளம் வந்துடுச்சு. நான் போயிட்டு வர மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. சரிம்மா, உனக்கு ஏதாவது வேணுமா? அம்மா, ஒரு 10 லட்ச ரூபாய் லெஹங்கா வாங்கிட்டு வா. என்ன சொல்ற? இப்படி அம்மாவும் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் கல்பனா மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஈஷா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. அம்மா, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பிளவுஸ் தைச்சு காட்டுறா. அதை பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கல்பனாவோட ஓனர் அவங்களுக்கு ஒரு புடவை கொடுப்பாங்க. அதுக்கு பிளவுஸ் இருக்காது. ஆனா அவங்க பொண்ணு அழகா ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுத்துருவாங்க. அடவா, இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. தண்ணி அப்புறம் குடி. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வேணா பாக்கணும் அப்படின்னு சொல்லி புடிச்சு ரூமுக்குள்ள தள்ளி விட்டுடுறா. அவங்களும் புடவை கட்டிட்டு வராங்க. பாக்க அவ்வளவு அழகா இருந்தாங்க. பிளவுஸ் கூட ரொம்பவே நல்லா சூட்டா இருந்தது. அடம்மா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, ஹீரோயின் மாதிரி. அம்மாவா? அப்பனா இந்த புடவை உன் கல்யாணத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன். உன் கல்யாணத்துக்கு கட்டுறேன். சரி, என் கல்யாண நேரத்துல கட்டிக்கலாம். நான் இப்ப மார்க்கெட்டுக்கு இது கட்டிட்டு போ. ஏய், யாருன்னா ஏதாவது சொல்லுவாங்கடி.
மா யார் எது சொன்னா உனக்கு என்ன? நீ இதே கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போ. சரி அப்போ ஒரு வேலை பண்ணு, நீயோ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு ஒன்னா போலாம் அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் நல்ல ட்ரெஸ்ஸ போடுறாங்க. அதுக்கப்புறம் அழகா ஒன்னா சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. அவங்க ஒரு கடையில காய்கறி வாங்கிட்டு இருந்த நேரத்துல தூரத்துல இருந்து ஒரு கார் வந்து தெரியாம அவங்கள இடிச்சுட்டு அந்த கார் அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமா போய் அவன் நிறுத்திட்டு அவங்க இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் கல்பனா கிட்ட போய் அவங்க சொல்றாங்க, ஓ சாரி ஆண்டி, உங்களுக்கு பிடிக்கலையா? என்னப்பா நீ, உனக்கு புத்தியே இல்ல. அக்கா உங்களுக்கு ஏதோ ஆகல? ஏதோ இல்லப்பா, பரவாயில்ல சரியா? ஐயோ அந்த கடவுள் தயவால உங்களுக்கு எதுவும் நடக்கல அம்மா. இது என்னன்னா என் பையன் இப்பதான் கார் வாங்கினா, இப்பதான் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்கான், அதனாலதான் இப்படி நடந்துடுச்சு. அவன் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினான் தெரியுமா? ஆஹா அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம். எவ்வளவு ஆச்சுக்கா ஃபுல் கேஷ்? 50 லட்சம் ஆச்சு. உங்ககிட்ட என்ன கார் இருக்கு? அது எங்க கிட்ட எந்த காரும் இல்ல, எனக்கும் வராது என் பொண்ணுக்கும் வராது, அதனால கார் வச்சுக்கல நாங்க. சரி சரி, எப்படி இருக்கடா செல்லம்? நமஸ்தே ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். அழகா இருக்கடா செல்லம். அப்புறம் பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆஹா ஆமா, நல்ல பையன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தேடிட்டு இருக்கோம். என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி. ஆஹா ஒரே பொண்ணு போல இருக்கு. சரி சரி, உங்க நம்பர் தரீங்களா? கண்டிப்பா ஆண்டி அப்படின்னு சொல்லி ஈஷா அவளோட நம்பர் கொடுக்கறா. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட போன் இல்ல, அதனால. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்னடா கேள்விப்பட்டியா? அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கம்மா. அதாண்டா நானும் யோசிக்கிறேன். பாக்க பொண்ணு அழகா இருக்கா, பணக்காரங்க போல. அவங்க நல்லா காசு கொடுப்பாங்கன்னு நினைக்க வரதட்சணைக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தான் சொந்தம். என்ன சொல்ற? ஆமாம்மா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி அப்ப நான் பேசுறேன். ஆமா, லேட் ஆக்க வேண்டாம். அன்னைக்கே ஏற்கனவே ஈஷாவோட அழகுல மயங்கி போயிட்டு இருப்பான். நல்ல வரதட்சணை வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை வேற மனசுல தூண்டிடுச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் அவங்க வீட்டுல, அம்மா ஏமா அவங்க கிட்ட அவ்வளவு போய் சொன்ன? நீ சும்மா இருடி, உனக்கு என்ன தெரியும், பார்த்தா பணக்கார பையன் மாதிரி இருக்கான், பார்த்தல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனாமா அவங்களுக்கு கொடுக்க நம்ம கிட்ட என்ன இருக்கு? அட சும்மா இரு, கல்யாணம் ஆயிட்ட பிறகு அவங்க என்ன தெரிஞ்சுக்குவ போறாங்க. ஆனா அம்மா, நானும் கேஷவும் 2 பேரும் லவ் பண்றோம், நான் அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன். வாய மூடு, கேஷவ் இல்ல ஒன்னும் இல்ல, அவன் அங்க விவசாயம் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணி என்னடி சந்தோஷப்பட போற? உனக்கு இதெல்லாம் வேண்டாம், உனக்கு என்ன நல்லதுன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீ அந்த பணக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே அழுவுறா கேஷவ நினைச்சு. ஈஷா கல்பனா கிட்ட கேஷவ பத்தி எப்பெல்லாம் பேசுறாலோ அப்பெல்லாம் அந்த வீட்டுல சண்டை தான் நடக்கும். அதனால கல்பனா சீக்கிரமாவே யோசிச்சு அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அவளுக்கு பிடிக்கலனா கூட அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அவ ஒத்துக்கிறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு நாக்கா டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்களா? கண்டிப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, நம்ம வரதட்சணைய பத்தி கூட பேசிக்கலாம். இங்க பாருங்க, நான் எதுவும் கேட்க போறதில்ல, நாங்க நல்ல பணக்காரங்க தான். எங்களோட வீட்டுக்கு வர மருமக ஒரு 10 லட்சம் ரூபாயில ஒரு லெஹெங்கா கல்யாணத்துக்கு போடணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும். கல்பனா இப்ப ஒடிஞ்சு போறா. என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்தது எல்லாமே அவங்களுக்கு சொல்லிடுறா. அன்னைக்கே தீஷாவை கல்யாணம் பண்ணிப்பான்னு தான் அவன் நினைக்கிறா. ஆனாலும் பணம் இல்லாததால அவங்க அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சோகமா வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாமே சொல்றாங்க. அவங்க கூட ரொம்பவே கவலையா இருப்பாங்க, ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. அம்மா, நான் ஏற்கனவே சொன்னலம்மா பொய் சொல்லாதன்னு சொல்லி. நான் என்னடி பண்ண? நான் நினைச்சா அவங்க ஒத்துப்பாங்கன்னு சொல்லி. அவங்க கிட்டதான் ஏற்கனவே பணம் இருக்குல்ல. ஆனாலும் இந்த பணக்காரங்களுக்கு ஆசை அதிகம்தான். அவங்க நிஜமா நல்லவங்களே கிடையாது. அம்மா விடுமா, அதெல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படாத. நீ ஒரு வேலை பண்ணு, நீ கேஷவ கூப்பிடு, உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னது அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே கேஷவ வீட்டுக்கு வர சொல்றா. கேஷவ் வந்ததும் அவங்க அம்மா அவங்கிட்ட எல்லாமே பேசுறாங்க. இங்க பாருங்க, வரதட்சணை எனக்கு 1 ரூபாய் கூட தேவையில்ல. இங்க பாருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் என் சொந்த குடும்பம் மாதிரி பாத்துக்கிறேன், நான் உங்களையும் கூட பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேஷவ் பேசினதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேருக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க. ஒரு பூசாரியா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. 1 மாசத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சடனா அவங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரங்க வராங்க. அம்மா, யாராவது இறைக்கிங்களா, சாப்பாடு கொடுங்கம்மா. இதோமா வாங்க உட்காருங்க, சாப்பாடு கொண்டு வர. இருந்த கொஞ்சம் சாப்பாடு அவங்களுக்கு பரிமாறிட்டு அவ தண்ணி குடிச்சிடுறா. அம்மா ரொம்ப நன்றிம்மா, நீ ரொம்ப நல்லவ, எனக்கு சாப்பாடு கொடுத்து வயிறு நெருப்புன. நன்றி எல்லாம் வேண்டாமா, 1 மாசத்துக்கு அப்புறமா என் பொண்ணு கல்யாணம், அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆஹா நல்ல விஷயம், கல்யாணமா உன்னோட பொண்ணுக்கு ஆசீர்வாதம் தான் என்னால பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம். சொல்லுங்கம்மா.
உங்களோட கிணறு தண்ணிய குடிச்ச. அது கொஞ்சம் கசப்பாதான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அது கொஞ்சம் சரி பண்ணிடு. அதனால வீட்டுக்கு வர எல்லா சொந்தக்காரங்களும் நல்ல தண்ணிய குடிச்சிட்டு போவாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அவங்க கேஷவ கூப்பிட்டு அந்த கிணற தோண்ட சொல்றாங்க. அவங்க தோண்டிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதோ இடிக்குது. அப்புறம் ஏதோ சரியா தோண்ட முடியலன்னு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க பாக்குறாங்க, பெரிய குடம் நிரப்பி தங்க காசு இருக்கும். அத பார்த்ததும் எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அவங்க சாமிதான், அவங்க பிச்சைக்கார கிடையாது. நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை தூம் தாமனு பண்றாங்க. 10 லட்சத்துல லெஹெங்கா, அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளைக்கு காரு வேற. அம்மா எனக்கு கார் எதுவும் தேவையில்லை. அட கேஷவ், உனக்கு வேணானாலும் எங்களுக்கு வேணும். என் பொண்ணு 10 லட்சத்துல லெஹெங்கா போட்டிருக்கா. அவ என்ன நடந்து வர போறாளா? இந்த கார்ல உட்காரணும் இல்ல. சரி, அந்த அமிர்தாவோட வீட்டுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? அமிர்தாவும் அவங்க பையனும் இவங்களோட புது கார், 10 லட்சம் லெஹெங்கா, இவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. Thanks for watching.